அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். கற்பது ஆணவம் களையவே என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே மகாபரிவாள் நமக்கு அருளி இருக்கின்ற சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் கொடுத்த ஒரு வார்த்தையே ஒரு சின்ன கவிதையாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? வினய பத்தியம் இல்லாவிட்டால் வித்தை மருந்து பலிக்காது. பெரியவருடைய வார்த்தை. வினய பத்தியம் இல்லாவிட்டால் வித்தை மருந்து பலிக்காது, விரிய கற்றும் ஒடுங்க மறந்தால் வீட்டு சாவி கிடைக்காது. வினய பத்தியம் இல்லாவிட்டால் வித்தை மருந்து பலிக்காது, விரிய கற்றும் ஒடுங்க மறந்தால் வீட்டு சாவி கிடைக்காது, தன்னை ஓர் பொருட்டாய் மதிக்கும் வரையில் தாழ்பாள் சிறிதும் திறக்காது, தகுந்தவன் பதத்தில் தலை பணியாமல் தானே எதுவும் நடக்காது. தன்னை ஒரு பொருட்டாய் மதிக்கும் வரையில் தாழ்பாள் சிறிதும் திறக்காது, தகுந்தவன் பதத்தில் தலைபணியாமல் தானே எதுவும் நடக்காது. அதாவது கல்வியை மனிதனை எது மனிதனாக்குகிறது? ஒரு வடிவம் இருப்பதனால் ஒரு மனிதன் மனிதனாவதில்லை. அன்புதான் இந்த சதை பொதியை மனிதனாக்குகிறது. அதுபோல் கல்வியை எது கல்வியாக்குகிறது? அவருடைய கருத்து கடவுள் பக்தி தான் கல்வியை கல்வியாக்குகிறது. அது இல்லை என்றால் கல்விக்கு என்ன பெயர் வைக்கலாம்? அது ரமண மகர்ஷி வைக்கிறார், என்ஹான்ஸ்டு இக்னோரன்ஸ்ங்கிறார். அதிகரிக்கப்பட்ட அறியாமை தான் அந்த கல்வி. பணிவு இல்லாத கல்வி, வினயம் இல்லாத கல்வி, அடக்கத்தை தராத கல்வி, ஆணவத்தை வளர்க்கின்ற கல்வி இஸ் என்ஹான்ஸ்டு இக்னோரன்ஸ். தட் இஸ் நாட் எஜுகேஷன். கற்க கசடர. எதற்காக கற்க வேண்டும்? கசடு அருந்து போவதற்காக, ஆணவம் நீங்குவதற்காகத்தான் கல்வி. இங்க கசடுங்கிறது என்ன? பொதுவாக நம்ம கசடு என்ன? ஆணவம் தான். ஆணவம் தான் நம்முடைய பிரச்சனை. அது எங்க தங்கி இருக்கிறது? எதன் மீது ஆதாரப்பட்டிருக்கிறது? ஆணவம் சம்ஸ்காராஸ், ப்ரீடிஸ்பொசிஷன்ஸ், டெண்டன்சிஸ் இல்லையா, வாசனைகள், அவற்றின் மீது ஆதாரப்பட்டிருக்கிறது ஆணவம். என்னோட குருநாதர் அழகாக சொல்லுவார், ஆணவம்னா என்ன? ஈகோ. ஐ do not deal with the ego at all. I deal with only the samskaras. I just pull the draw of samskaras. The ego collapses. அப்படிம்பாரு. The ego falls because it is false. அப்படிம்பாரு. The ego falls because it is false என்பார். அந்த ஆணவத்தை களைவதுதான் கல்வி என்று ரொம்ப ரொம்ப ஆழமான இந்த நுண்மையான கருத்தை நமக்கு அருளி இருக்கிறார் மகா பெரியவா. அவர் என்ன சொல்றாரு? அந்த நாள்ல குருகுலத்துல எப்படி இருந்ததுன்னா, சம்பளத்தை நினைக்காம சிஷ்யனுக்கு வாத்தியார் சோறு போட்டு தன் வீட்டுல வச்சு பாடம் நடத்தினார். குருகுலத்துல அப்படிதான். அது அப்படிப்பட்ட குருகுலத்தில் தான் இந்த ஆணவத்தை நீக்குகின்ற வினயம் என்பது உருவாகும் அப்படின்னு சொன்னார். இந்த குருகுலம் என்பது இப்போது சாத்தியம் இல்லை என்று சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்மை காலம் வரையில் அமலில் இருந்ததுதான், நடைமுறையில் இருந்ததுதான் குருகுலம் என்கின்ற ஒப்பற்ற கல்வி முறை. அது ஆங்கிலேயர்கள் வந்த பின்புதான் அது வீழ்த்தி வெட்டி நாசமாக்கப்பட்டது. ரொம்ப சிறப்பான முறை. ஒரு சிஷ்யனுக்கு வாத்தியார், மாணவனுக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வீட்டில் வச்சு அவனை சோறு போட்டு அவன் இவருக்கு சேவை செய்யணும். அப்படித்தான் அப்பதான் அந்த பணிவு என்பது வரும். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்னு நீங்க இன்னைக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ்லாம் பண்றீங்க. அது இயல்பா நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு அருமையான அம்சமாக இருந்தது. இன்னொன்று தெரியுமா? சிஷ்யனை வீட்டு வெளியில போய் பிச்சை வாங்கிட்டு வர சொல்லுவார் ஆசிரியர், பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். அப்புறம் அந்த சாப்பாட்டை அவங்க எல்லாருமே சேர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள். கையேந்தி பிச்சை வாங்கும் பொழுதுதாங்க இந்த தருக்கு என்கின்ற ஆணவம் குறையும். அப்பதான் அடிபடும். அப்பதான் இந்த ஈகோ ஹர்ட்டாக வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா எப்ப பணின்னு கேட்டீங்கன்னா, கையேந்தி பிச்சை வாங்கும் பொழுது, கால் நின்றது வாசலோடு கை இரண்டும் திருவோடு விழலாமதில் பிடிச்சோறு விழுங்கு முன் செல்வேன் தெருவோடு. வீதியில பிச்சை எடுக்கும் பொழுது அந்த செருக்கு அடிபட்டு பணிவு உண்டாகும். ஆணவத்தை நீக்காத கல்வி ஆபத்தை உருவாக்குங்கிறார். அது நீக்காம போனா பரவாயில்ல, பெரிய நஷ்டம், பேராபத்து இருக்கிறது. ஆணவத்தை நீக்காத கல்வி ஆபத்தை உருவாக்கும். அதுக்கு ரொம்ப நொந்து போய் ஆனா ஒரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. அநேக பண்டிதர்கள் இப்படித்தான்
ஆஸ்திகர்களாக பார்வைக்கு இருக்கிறார்கள். ஆனால் தான் அறிவாளி, தான் படிப்பாளி என்று அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பாருங்க. அப்போ நம்முடைய கிராமத்தினுடைய ஒரு சாதாரணமான நடைமுறையில் இருந்த வசனம் இன்றைக்கு கூட இருக்கு. ஒருத்தன் படபடப்பா பேசினா வச்சுங்களேன், பண்பு குறைவா பேசினான்னா, ஏண்டா படிச்சவன் பேசுற பேச்சாடா இது, படிச்சவன் மாதிரியா பேசுற நீ அப்படின்னு கிராமத்துல திட்டுவாங்க. அப்போ எப்படி இருந்தது? நீ படித்தவன் அப்படி என்றா பண்புடையவனாக இருப்ப, இன்சொல் பேசுபவனாக இருப்பாய், பணிவுடையவனாக இருப்பாய். இப்படித்தானே அன்றைக்கு படித்தவனுக்கு இருந்தது அடையாளம். அந்த அடையாளம் போச்சு. இன்றைக்கு படிப்பு வேறு, பண்பு வேறு என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு நமக்கு சத்தத்திற்கும் சங்கீதத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை இல்லையா? தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் இடையே இருந்த கோடு இன்றைக்கு அழிந்து விட்டது இல்லையா? அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். மேதமைக்கும் கிறுக்குத்தனத்திற்கும் இருக்க வேண்டிய இருந்தே தீர வேண்டிய கோடும் அழிந்து விட்டது, தீர்ந்து போய்விட்டது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் இடையே இருந்த கோடு இன்றைக்கு அழிந்து விட்டது இல்லையா? அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். மேதமைக்கும் கிறுக்குத்தனத்திற்கும் இருக்க வேண்டிய இருந்தே தீர வேண்டிய கோடும் அழிந்து விட்டது, தீர்ந்து போய்விட்டது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். தாயுமானவர் சுவாமியுடைய பாட்டு ஒன்றை எடுத்து இதை விளக்கி அருளுகிறார். என்ன பாட்டு பாருங்க. தாயுமானவர் என்ன சொல்றாரு? கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், 2 வாட்டி சொல்றாருங்கிறத ரசிச்சு சொல்றாரு. கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை கற்றும் அறிவு இல்லாத என் கர்மத்தை என் சொல்கேன், மதியை என் சொல்கேன், கைவல்ய ஞான நீதி நல்லார் உரைக்கிலோ கர்ம முக்கியம் என்று நாட்டுவேன் இல்லையா? கைவல்ய ஞான நீதி நல்லார் உரைக்கிலோ, அவன் நல்ல வார்த்தை சொன்னா அதெல்லாம் கிடையாது, கர்ம முக்கியம் என்று நாட்டுவேன். கர்மம் ஒருவன் நாட்டினாலோ பழைய ஞான முக்கியம் என்று நவிலுவேன். அடாடா, அது பற்று இல்லையா? வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன். சரி, வல்ல தமிழ் அறிஞர் வரின் அங்கனே வடமொழியில் வசனங்கள் சிறிது புகழ்வேன். வெல்லாமல் எவரையும் மருட்டிவிட வகை வந்த வித்தை என் முக்தி தருமோ? வெல்லாமல் எவரையும் மருட்டிவிட வகை வந்த வித்தை என் முக்தி தருமோ? வேதாந்த சித்தாந்த சமர நான் நிலை பெற்ற வித்தக சித்தர்கணமேங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. பணிவற்ற வித்தை படிகாட்டி, பணிவற்ற வித்தை படிகாட்டி மாலை அணிவித்து கீழ் உருட்டுமாம் என்று என்னுடைய குரல் பேசும். இப்படி இருக்கு. இப்ப என்ன நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு, கல்லாத காட்டுவாசியை விட படித்தவர் அதிகம் தப்பில் போவதற்கு காரணம் இந்த படிப்பு முறை அகங்காரத்தை அதிகரிப்பதுதான் என்று பெரியவர் சுட்டி காட்டுகிறார். ரொம்ப முக்கியமானது. அறிவே சிம்ம சொப்பன அறியாம சிம்மாசனோ, அறிவே சிம்ம சொப்பன அறியாம சிம்மாசனோ, முடிவா தெரிஞ்சுகிட்டேண்டா என் மூளைய மறந்து புட்டேண்டா, இப்போ மூச்சோட கலந்துகிட்டேண்டா. அப்படி இருக்கணும். இப்ப கண்ணனுடைய அந்த அகம் என்பது அடிபடத்தான் இந்த குருகுலம் என்பதை வைத்தார்கள் என்று சொல்லி கண்ணனுடைய குரு பக்தியை காட்டுகிறார். யாரு? யோகேஸ்வரேஸ்வரேஸ்வரன், ஜகத்குரு, 3 உலகங்களுக்கும் தலைவன் கண்ணன், பரந்தாமன், சாட்சாத் நாராயணன். அவன் சாந்தீபனி ஆசிரமத்துல அந்த குருவுக்கு தொண்டு செய்யும் பொழுது விறகு வெட்டி கொண்டு வந்தான் கண்ணன். குருவுக்காக குரு சேவை செய்யும் பொழுது காட்டில் சென்று விறகு வெட்டி கொண்டு வந்தான் கண்ணன். இந்த நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நமக்கு தெரிகிறதுனா, கண்ணன் குச்சேலர் கூட பேசும் பொழுது இதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். ஒருத்தர் பேசிக்கும் பொழுது குச்சேலர் சந்திக்கும். ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி விறகு வெட்ட போகும்போது திடீர்னு கார் மேகம் இருண்டு போய் மழையில 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு பயத்துல இருந்தோம். அப்போ நம்ம என்ன ஆனோம்ட்டு பாவம் எப்படிலாம் தேடிட்டு வந்தார் நம்முடைய குருநாதர். அப்படி நம்மளை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டு உங்களுடைய நல்ல நினைப்பெல்லாம் பூர்த்தியாகட்டும், வேதம் உங்களை ரட்சிக்கும் என்றெல்லாம் வரம் கொடுத்தார். பத்தியா ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு குசேலர்கிட்ட கேட்கிறாராம். அதை நமக்கு ஒரு சுட்டி காட்டுகிறார். மொத்தத்துல குரு என்பவர் பெரியவர் முடிக்கிறார், வித்யா சம்பத்து மட்டும் அல்லாமல் குணசம்பத்து, அனுஷ்டான சம்பத்து, ஆத்ம சம்பத் எல்லாம் ஒருங்கே கூடியவராக இருந்தார். அன்றைய நாள் குரு என்பவர் அப்படி இருந்தார். கல்வி, அதாவது சிலபஸை நடத்தக்கூடிய ஆசிரியராக மட்டும் அல்லாமல்
வாழ்க்கையினுடைய நடைமுறை, அதுல எப்படி நெறிப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் உதாரணமாக திகழ்ந்தார். அதையும் தாண்டி இந்த வாழ்க்கைக்கு அப்பால் நாம் அடைய வேண்டியதை இகத்தில் இருந்து கொண்டு பரத்தில் நாம் கலப்பதற்கான முயற்சியை எடுப்பதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணமாக அன்றைய நாள் இந்த சிலபஸ் சொல்லி கொடுத்த ஆசிரியரே திகழ்ந்தார். அப்படின்னா அப்புறம் குரு, ஆசிரியர், அப்புறம் ஒரு வழிகாட்டின் ஒருத்தர், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆத்ம குரு. ஆனா சாதாரணமாக நம்ம இப்ப சொல்லக்கூடிய படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரே அப்படி திகழ்ந்தார்கள் அந்த நாட்டில். அப்படித்தான் குருகுல முறை இருந்தது. அது அறவே தள்ளி போச்சு. சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோன்னு பாரதியார் சொல்லுவான். நிறைவாக இன்றைக்கு மகா பெரிவார் அருளி இருக்கிற ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். நாம் செய்த தவறை குரு மன்னித்தால் இறைவனுடைய கோபம் தணிந்துவிடும். ஆனால் குருவிடத்தில் தவறு செய்துவிட்டு இறைவனிடம் போனால் ஒன்றும் நடக்காது. ரொம்ப முக்கியமான கருத்துங்க, ரொம்ப முக்கியமான கருத்து. இஃப் த குரு forgives our faults, God's anger will dissipate. But if you offend the guru and go to God, God will turn the other way. இதுதான் பொருள். இதுக்கு நம்ம என்னதான் நம்ம தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய தகுதி, ஆற்றல் குருவுக்கு உண்டு. என்றால் நம்முடைய கர்ம வினை கணக்கை முன்னும் பின்னும் மாற்றக்கூடிய ஆற்றல், தகுதி, உரிமை அது குருவுக்கு தான் உண்டு. யுவர் கர்மா இஸ் பீயிங் வாஷ்ட் அண்டர் ஹிஸ் சூப்பர்விஷன் அட் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் என்பது குருவுக்குத்தான் பொருந்தும். ஆனா அதனால அவர் மன்னிச்சிட்டார் வச்சுங்க, மன்னிச்சிட்டார். ஈவன் தி த்ரிமூர்த்திஸ் cannot question that decision. அது மாதிரி. ஆனா நாம குருவுக்கு தவறு செய்துட்டு அப்புறம் கோயிலா போனாலும் சரி, விரதம் எடுத்தாலும் சரி, பசியால பட்டியாலும் உருகினாலும் சரி, ஒன்னும் பலிக்காது. You will never be able to afford offending the guru. You cannot do that. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருபோதும் குரு இடத்துல தவறு செய்யக்கூடாது. அது பணிவுள்ளவன் எப்படி தவறு செய்வான்? நான் ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிஞ்சவன் தான்